வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரவா அப்பம். நல்ல பஞ்சு மாதிரி புசு புசுன்னு உங்களுக்கு பிச்சு சாப்பிடும்போதே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நீங்க இதுக்காக ஊற வச்சு அரைச்செல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். சும்மா ஊற வச்சு செஞ்சாலே போதும். ரொம்ப ரொம்ப சுலபமா இந்த ரவா அப்பத்த செய்யலாம். சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா, ரொம்ப சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி நல்லாருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இது எல்லா பொருளையும் பார்த்துக்கலாம். முதல்ல நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பவுல்ல 1 கப் அளவுக்கு இந்த கப்பால தான் நான் எல்லாமே மெஷர் பண்றேன். 1 கப் அளவுக்கு ரவைய சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவை, வறுத்த ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப்பு கொஞ்சம் கம்மியா, அதாவது ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு மைதா, அதே கப்பாலே திரும்பவும் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு, கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. இதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. அப்பதான் நல்லா இனிப்பு சுவை தூக்கி கொடுக்கும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு, நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பாலா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. எல்லாமே நான் அந்த ஒரே கப்பாலே நான் மெஷர் பண்றேன். அரிசி மாவு மட்டும் நீங்க அந்த கப்பால கொஞ்சம் ஒரு 3/4 கப் அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ எல்லாத்தையும் இந்த பவுல்ல சேர்த்துட்டு இது மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது தண்ணி பத்தாது. அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து, நல்லா பதமா கட்டி இல்லாம கலந்துக்குங்க. ஒரு விஸ்கால கூட நீங்க கலந்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, இத வந்து ஊறுன பிறகு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இது மாரி கலந்து விட்டுட்டு, நம்ம மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 1/2 மணி நேரம் ஊறுனா தான் அந்த நம்ம சேர்த்த அரிசி, ரவையெல்லாம் நல்லா ஊறி பக்குவமா நமக்கு கிடைக்கும். இப்ப 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப பார்ப்போம். பாருங்க மாவு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கா தெரியுது. நம்ம சேர்த்த ரவை, அரிசி மாவு எல்லாமே நல்லா ஊறி கரெக்டான பதத்துல இருக்கு. இப்ப நம்ம எண்ணெய காய வச்சு இதில ஊத்திக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு வாணல்ல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப அதில ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து மொண்டு ஊத்திக்கலாம். நீங்க வந்து ஒரு அகலமான வாணலா வச்சுக்கங்க. ஆழமான வாணலா வச்சீங்கன்னா, நம்ம மாவு ஊத்தும்போது அடியில இப்படி ஒட்டிக்கும். அதனால கொஞ்சம் அகலமான இந்த மாரி ஏந்தலான பாத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு உப்பி வரும். பாருங்க எவ்வளோ சூப்பரா நல்ல உப்பி குண்டு குண்டா பந்து மாரி வருது பாருங்க. கொஞ்ச நேரம் விட்டு நல்லா திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும். நல்லா வெந்து கொஞ்சம் நிறம் மாறுனதும் நம்ம எடுத்துறலாம். இது மாரி அகலமான வாணல்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஊத்தும்போது இந்த மாவு நல்லா புஸ்ஸுன்னு உப்பி எழும். ஆழமான பாத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா, அதில உட்காரும், பிடிக்கும். இப்ப நம்ம இன்னொரு அப்பத்த சுட்டுக்கலாம். கொஞ்சமா மாவு சேர்த்து இது மாரி கொஞ்சமா நீங்க ஊத்தும்போது கொஞ்சம் மெல்லமா ஊத்துனீங்கன்னா, உங்களுக்கு மாவு அதே இடத்துல இருந்து நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். பாருங்க உங்களுக்கு நல்லா அது மாரி போட்டுட்டு, ஊத்திட்டு நம்ம கரண்டியால இந்த மாரி எண்ணெய மேல மேல தெளிச்சு விட்டா, நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். பாருங்க நல்லா பந்து மாதிரி உப்பி வருது. 1 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி விட்டுக்குங்க. இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா நிறம் மாறுனதும், பொன்னிறமானோனே எடுத்துக்கிட்டா, நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரவா அப்பம் ரெடி. ரொம்ப சுலபமா செஞ்சாச்சு பாருங்க. நம்ம ஊற வச்சு, அத அரைச்சு எதுவுமே செய்ய வேண்டாம். ஊற வச்சுட்டா போதும். சரியான அளவுகளோட ஊற வச்சு இதே மாரி நீங்களும் செஞ்சு பாருங்க. ரவா அப்பம் ரொம்ப சூப்பரா, சாஃப்ட்டா நல்ல உங்களுக்கு ஒரு சுவையா கிடைக்கும். பாருங்க நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. உள்ள நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நவராத்திரிக்கு இதே மாரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நன்றி.